இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், பெங்களூரில் ஓலா நிறுவனம் கார் சேவையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என போக்குவரத்து துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது மொபைல் ஆப்பின் மூலம் இயங்கி வரும் ஓலா கார் சேவை அனைத்து தரப்பட்ட மக்களும் பயன்படுத்தும் வகையில் இருந்தது. ஆனால் ஓலா நிறுவனம் அனுமதி பெறாமல் பைக், டாக்ஸிகள் பயன்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. ஓலா வண்டி ஓட்டுநர்கள் நிபந்தனைகளை மீறி வண்டிகளை இயக்க வருவதால் 6 மாதங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மாநில முதல்வர் HD குமாரசாமி புதிய டாக்ஸி சேவைக்கான அப்ளிகேஷன் உருவாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு HDK கேப்ஸ் டாக்ஸி சேவை மாநிலத்தில் அமல்படுத்த உள்ளதால் ஓலா கேபின் சேவைகளை நிறுத்தியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மாநில அரசின் இந்த அதிரடி நடவடிக்கையை ஓலா கேப்ஸ் டாக்ஸி ஓட்டுநர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பின் நகல் கிடைத்த 3 நாட்களுக்குள் ஓலா நிறுவனம் அதற்கான நகலை அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். மேலும் ஓலா கேப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கூட ஒரு 1லேருந்து ஒரு 2 வருஷம்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதோட நிறுவனம் வந்து தடை விதிக்கப்பட்டது நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சில தேவையில்லாத விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பைக் மூலமாக டாக்ஸி இது போல் வந்து பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. மேலும் இதனால் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பேரிழப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா முழு நேர டாக்ஸிலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. இதனால் நிறையவே வருமானமும் அவங்க ஈட்டிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த ஓலா கேப்ஸ் நிறுத்தினது வந்து பேரதிர்ச்சிக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் மூலமாக மேக்ஸிமம் இந்த ஓலா கேப்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வந்து சிட்டி சைடு இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே உடனே புக் பண்ண உடனே அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்துடுது. ஸோ எங்கே போகணுமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க போயிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டாகவே பண்ணிடுறோம். அதாவது அவங்க என்ன ப்ரைஸ் அதில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அதை தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா அவங்க கேட்கறதுக்கும் வழி இல்லை. அதாவது ஒரு ஊருக்கு புதுசாக வராங்க, முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா என்ன ப்ரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்டோவில் ஏறி போகலாம். இப்போலாம் நார்மலாக போய் ஒரு ஆட்டோவில் கேட்டோமா அவங்க ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியும் சொல்லுவாங்க, ஒரு சிலர் குறைச்சும் சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுறவங்களை பொறுத்து, அதே போல் ஒவ்வொருத்தர் கேப் ஓட்டுறவங்களை பொறுத்து இருக்கும். மேலும் இந்த ஓலா கேப் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்டிருக்கு. இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதற்கான மாற்றா இன்னும் வேறு வகையான கேப்ஸ் வரப்போகுது, HDK கேப்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் தான் பார்க்கணும். இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.